எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் பீன் லாங் டைம் இங்கே வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு. ஸோ ஐ எம் ரியலி நர்வஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் வாழை. இது ஐ டோன்ட் திங்க் வாழை இஸ் அ சினிமா. ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அப்போது எனக்கு தெரியாத லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் டசன்ட் நோ அ லைஃப் லைக் தட். இட்ஸ் மாரிசாஸ் லைஃப். அவங்க கூட பைசன் ஒரு படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அவங்கள பர்சனலாக கொஞ்சம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், லைக் அந்த பையனை பொன்வேலை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும். அண்ட் வந்த போதெல்லாம் ஐ saw him and the life he has lived with the entire village or the people there. அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டரில் பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கும், இப்படி ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் லைக் ஃபார் மீ, ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ், தேர் வெரி க்ளோஸ் டு அஸ். So we know the experience and I feel I'm very, very privileged to be a part of this learning experience. Thank you so much for this opportunity, and to all the artists who have performed in the film. You guys are like real inspiration. I think நான் நிறைய கற்றுக்கணும் from them. அவ்வளோ ரியலாக ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்ணுற ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ இட்ஸ் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ ரியலி விஷ் நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சினிமாவை பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். பீப்புள் ஆர் கோனா லவ் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் முன்னாடி இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாரியனா. இவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு மாறின ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் அவகிட்ட இருந்து பார்த்து பேசும்போதெல்லாம் செட் ஆச்சு. இந்த மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன், பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல. மாமன்னன் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மனசு ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒரு ஏழாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வழியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கே நான்லாம் டோட்டலாக பேசிக்கலாக ரொம்ப எமோஷ்னல் ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வாழைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படி தான் நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ரெண்டு பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் தான் சொன்னாங்க, பொன்வேல், ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனேந்தான் சேகராகவே என் மனசில் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த ரெண்டு பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல், அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல. நாங்கள் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் மாரியான மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கூடிய இயக்குனர்கள், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், பிக் ஹலோ. மாரி சார் பற்றி என்கிட்ட
நிறைய கதைகள் இருக்குது. அவரோட ட்ராவல் பண்ண பைசனில் ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன். வாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் மாரி சார் சொல்லியிருந்தார் இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்னு. எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வழிகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் சாரி அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமாக இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம். ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதாக இருக்கும். அது எடிட்டில் இருக்கலாம், டைரக்ட் பண்ணும்போது இருக்கலாம். ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம். அது பயங்கரமாக வலிச்சிருக்கும் சாருக்கு. ஸோ ஆனால் இருந்தாலும் அவரோட கதைகள், அவரோட மக்களோட கதைகள் அது எல்லார்ட்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இரவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு. எல்லா படத்துலையும் அப்படி தான் உழைக்கிறாரு. ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்கள் அப்பாட்ட, அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார்கிட்ட தான். ஸோ அது வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. ஐ திங்க் நீங்கள் பேசும்பொழுது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அது கன்வே ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வாழை ட்ரெய்லர் பார்க்கும்போது? வாழை பற்றி நீங்கள் படம் பார்த்து, அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து ஒரு வாழைத்தோப்பில் வேலை பார்க்குற ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ கனவுங்களை சுமந்து அதுக்கப்புறம் சென்னை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கிறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட உழைப்பு தான், அவரோட தன்னம்பிக்கை தான், விடாமுயற்சி தான். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு குரு மாதிரின்ட்டு. ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம், இருந்தாலும் புரியுது. அடுத்த படம் வரும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன். ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி, தங்கலானுக்காக ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பாவை பார்க்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்ச நிறைய டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பார்த்தோம், வாழை படம் பார்த்துட்டு நான், அஸ்வின், ராம், இன்னும் நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் யாரும் எதுவுமே பேசாமல் வெளியில் வந்து அமைதியாக இருந்தோம். ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இன்னையா இருந்தால் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மன இறுக்கத்தோடு இருந்துகிட்டே இருந்தேன். அந்த அமைதி தான் அந்த படத்தோட பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் நான். மாரி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ரியல் லைஃப்பில் நான் பார்த்தது, சினிமாவில் பார்க்காதது அவர் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். பரியரும் பெருமாள் அந்த குளத்தில் வாய் வச்சு தண்ணி குடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பார். இதில் கலையரசன் வந்து துண்டில் அந்த தூக்குச்செடி கட்டிட்டு போயிட்டுருப்பார். நிறைய டீட்டெயில் நான் பார்த்த லைஃப்பில் சினிமாவில் பார்க்க லைஃப்லாம் இவர் பார்த்துருக்கேன். ரஞ்சித் சார் படத்தில் கூட சார்பட்ட பரம்பில் பெருத்தனகர மூடு அப்படின்னு வருவாங்க. இந்த வார்த்தை வந்து இன்னும் எங்கள் ஊரில் இன்னும் கூட இருக்குது. அந்த வார்த்தை பெருத்தனகர மூடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா டெய்லி ஒரு பொண்ணு பார்த்துக்க ஒரு பொண்ணுமா அவனுக்கு குதிரல அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் சொல்லியிருப்பார். இந்த குதிரன வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள், விஷுவல்ஸ் எல்லாமே யதார்த்த லைஃப்பில் பார்த்தது. பட் சினிமாவில் பார்க்க எல்லாமே நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ரீசெண்டாக. வாழை பற்றி சொன்னால் எல்லாரும் சொன்ன மாதிரி மாரியோட பெஸ்ட் இது, அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா மாரியோட வாழ்க்கையை மாறி தவிர வேற யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா என்ன? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்புறம் ஜாபையா, எனக்கு இந்த பையன் அந்த படம் நடிச்ச ஹீரோ ஃபண்ட்ரி பண்ண பார்த்த ஜபையோட முகம் எனக்கு வந்துகிட்டே இருந்தது, என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் டீம், ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நவீன உலகத்தில் வந்து அரிய கண்டுபிடிப்பு சினிமா அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படிப்பட்ட சினிமாவை இங்கே எல்லாருமே பல விதமாக பார்த்துட்ருக்காங்க. பொழுதுபோக்குக்காக சினிமா எடுக்கப்படுது, சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக சினிமாவை எடுத்துகிட்ருக்காங்க, சிலர் புகழை சம்பாதிப்பதற்காக சினிமா எடுத்துகிட்ருக்காங்க, இன்னும் சிலர் வந்து
அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் சினிமாவை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் சினிமா என்பது தான் பேச நினைக்கிற அரசியல், தான் சார்ந்திருக்கிற அரசியல் அப்படின்ற எண்ணத்தோடு அணுகுகிற சில இயக்குனர்கள் இருக்காங்க. அது வெற்றிமாறன் இருக்கார், ரஞ்சித் இருக்கார், அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் இருக்கார். நானெல்லாம் திரையில் அரசியல் பேசுகிற ஆள் கிடையாது, தரையில் மட்டும்தான் பேசுகிறது, அதனால் திரைக்கு போகிறதில்ல. அந்த வகையில் வாழை வந்து மாரி செல்வராஜ் பேச நினைக்கிற அரசியலாகத்தான் அந்த படத்தை பார்த்தேன். அதாவது இதை பார்த்துட்டு இன்னொரு டீச்சர் பார்த்துட்டாங்க. இது இன்னொரு டீச்சர் பார்த்துட்டு, டீச்சர் என்ன வேலை செய்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முட்டி போட சொல்லிட்டாங்க. சரி முட்டி போட்டு நின்னேன். முட்டி போட்டதுக்கப்புறமும் நான் முட்டி போட்டு நின்று அந்த டீச்சரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்கள் டீச்சர், முட்டி போட சொன்னதுக்கப்புறம் அவன் உங்களை தான் பார்க்குறான் அப்படின்னு வந்து திரும்ப சொன்னாங்க. அந்த நினைவுகள்லாம் இருக்குது, மதுரை ஸ்கூலில் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்றது கிடையாது, அவங்க நம்மக்கிட்ட அணுகிற அந்த முறை தான், அதுதான் அந்த காதலை உண்டு பண்ணதாக நான் நினைக்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் அந்த டீச்சரை நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த தாயை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாரி செல்வராஜ் இந்த படத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு. சினிமாவுக்கு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து கஷ்டப்பட்டு தான் கிளம்பி வந்திருப்போம். எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. தானு சாருக்கு இருக்குது, சரத் சாருக்கு, வெற்றிக்கு இருக்குது, ரஞ்சித்துக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, இங்கே இருக்கிற சூரிக்கு இருக்குது. ஆனால் எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. கிடைக்கும்போது வேறு வேறு ஒரு விஷயங்களை படமாக்குறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மாறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்றது தான் இதில் மறுக்க முடியாத உண்மை. எல்லோரும் நினச்சா எடுத்திருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை, ஆனால் மாறி மட்டும்தான் தனக்கான தான் பார்த்ததை இதை படம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த படத்தை எடுத்திருக்காரு. மாறி வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலமாக நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாரதி ராஜா சொன்னது போல், இன்னும் பல பேருடைய எண்ணத்தில் இருக்கிறது போல், உங்களுக்கான அந்த அடையாளத்தை ஒரு இயக்குனராக நீங்கள் அடைவீர்கள் என்பதில் நானும் நம்புகிறேன். சசி பேசும்போது சொன்னார் மாறி தோக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த வெற்றி தோல்வியெல்லாம் நம்பிக்கை இல்லை. கலைஞனுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. சாகிற வரைக்கும் அவன் கலைஞன் தான். அவனுக்கு என்ன வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாகும்போதும் அவன் கலைஞன் தான். உங்களுடைய படைப்பு, உங்களுடைய சிந்தனை மக்களிடத்தில் எப்படி போய் சேர்ந்துச்சோ, பிசி சார் சொல்லும்போது சொன்னார் பாருங்கள், நான் இந்த வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்ததில்லைன்னு, நான் திரையின் மூலமாக பார்க்குறேன்னு. அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்குற ஒவ்வொருத்தருமே கடைசி வரைக்கும் வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க. மாரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையை இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன், ரஞ்சித்துக்கு. நான் தங்கலான் படம் பார்த்துட்டு அவருக்கு நான் ஃபோன் பண்ணல. ஒரு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்க ரஞ்சித்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து நடிகர் விக்ரமோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஆள், ரெண்டுமான ஆள். நான் காசி படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை. எந்த படம் பார்த்துட்டு தங்கலான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ராத்திரியில் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த கலைஞன் அப்படின்னு. சினிமா அவரை கொண்டாடுதில்லை. இனிமே வந்து எங்கள் தமிழ் ஆக்டர் யாரா அப்படின்னு சொன்னால் விக்ரமை காட்டலாம். அந்த இடத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்கார். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரஞ்சித்துக்கும் ரஞ்சித் குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. தேங்க்யூ.